சிவமலையிலேருந்து இந்து சாகரத்து வரைக்கும் இருக்கிற ஒரு நாட்டுக்கு ஹிந்துஸ்தான் பேர் கொடுத்துட்டாங்க. வெளியில் இருக்கிறவங்க நமக்கு ஹிந்துன்னு பேர் கொடுத்தாங்க. நமக்கு நாம் அப்போ நாம் ஹிந்துஸ்தானன்னு சொல்லிக்கல, நாம் பாரதம்னு சொன்னோம். இது மதத்தினால ஏற்பட்ட பேர் இல்லை, இது பூகோளத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பேர். 8-10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இந்த தொழில் வெறும் கப்பலில் போனதில்லை, நடந்து போனவங்க. இங்கே அந்த சிரியா, அந்த இஸ்ரேலு, அந்த லெபனான், அந்த ஃபுல் அந்த ஏரியா எல்லாமே, அந்த டமாஸ்கஸு, ஜெருசலம் எல்லாமே நம்ம நாட்டிலேருந்து போகிற தொழிலாளுக்கு மேலே டேக்ஸ் போட்டு பெரிய பெரிய நகரங்கள் கட்டினாங்க. திருப்பி வருவானோ இல்லைன்னு தெரியல. அப்படி இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் போய் தொழில் பண்ணி திரும்பி வந்து மாத்தான ஒரு நாடு உருவாக்குனாங்க. இது வெறும் தொழில் இல்லை, இது பெரிய சாகசம். செல்ஃபோன், இமெயில் இல்லையே. இந்த கலாச்சாரத்தில் ஒரே நோக்கம். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், தொழில் பண்ணிக்கலாம், போர் போட்டுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். எதே பண்ணாலும் ஒரே நோக்கம், முக்தி அடையணும். அது ஒன்றும் மனத்தில் உனக்கு புரியலனாலும் அந்த நோக்கம் இருக்குது. கலாச்சாரத்தில் ஊறிடுச்சு. இந்த ஒரு நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் நம்ம நாட்டுக்கு பேர் மாற்றணும்னு நினைக்கிறேன். முதல்ல யாருனாலும் நம்ம அடிமையாக பண்ணிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பேர் எடுத்துடுவாங்க. இது எல்லாமே பேசுகிறது சும்மா பழைய காலத்தை பற்றி பெருமைக்காக இல்லை. நம்ம யாருன்ற பெருமை நமக்கு இல்லைன்னா எதிர்காலம் நம்ம ஒரு தெம்பான ஒரு எதிர்காலமாக உருவாக்க முடியாது. இதனால இந்த கலாச்சாரம் முக்கியமானது. சாமானிய மக்கள் ஆன்மீகத்தில் வளரணுன்னா அதுக்கு தேவையான ஒத்து ஒரு மாதிரி ஒரு கலாச்சாரம் வேணும். அந்த கலாச்சாரத்தை ஒத்துமை இல்லைன்னா, அந்த கலாச்சாரத்தை உதவி இல்லைன்னா சாமானிய மக்கள் வளர மாட்டாங்க. எல்லாம் உங்கள் ஊரில் எல்லாம் குடிக்காரராக இருந்தால் நீங்கள் போய் சேர்ந்துக்கிறது தானே. எல்லாம் சிகரெட் பிடிச்சா நீங்கள் பிடிச்சிக்கிறது தானே. எல்லாம் தியானத்துக்கு உட்காந்தா நீங்கள் உட்காருது தானே. இப்படி தானே சாமானிய மக்களுடைய மனநிலை. இதனால இந்த கலாச்சாரம் முக்கியமானது.